அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நீங்க கேட்கறதா இருந்தா மட்டும் பேசலாம் இல்லைங்களா? ஏன்னா ரொம்ப நேரமாச்சு, களைப்பா இருக்கு. அதாவது முக்தார் சார் வந்திருக்கிறாரு. நம்ம நாட்டில் இந்தியாவில் நீதித்துறையில வழக்கு தாக்கல் செய்துட்டு தீர்ப்புக்காகத்தான் காத்துட்டு இருப்போம் லேட்டா. ஆனா இங்கதான் நீதிபதி பேசுறதுக்கே தாமதமாக இருக்குது. ஆனால் என்ன பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னா, ஒரு பொதுவாக ஒரு நிறுவனத்திற்காக நிகழ்ச்சி வாழ்த்து என்று சொல்லுகிற போது கடமைக்கு நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா? எவ்வளவு பேர் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவது உங்களை பார்ப்பதற்கும் சந்திப்பதற்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் நான் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இங்கே பேசுகிற போது நான் குவைத்தை பொறுத்தவரையில் 2023 வெளிநாடு வாழ் தமிழர்கள் அமைப்பிற்கு நண்பர் ஹமீத் அவர்கள் மூலமாக வந்திருந்தேன். அப்போதுதான் நமது ஹைதர் அவர்களை எனக்கு தெரியும். மலைக்காயர் இருக்கிறார். இங்கே வந்து பேசிய போதும் இதே போலத்தான் தாமதமானது. நானும் சசிகுமாரும் வந்திருந்தோம். அவ்வளவு எழுச்சியோடு இருந்தது. ஹைதர் அவர்கள் இங்கே நான் பார்க்கிறேன். தொடர்ந்து இந்த ஊரில் நிறைய அமைப்புகள் இருக்கிறது. தமிழர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை தமிழர்கள் இருக்கிற எண்ணிக்கையை விட இங்கே அமைப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ என்று நினைக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால், எல்லோரும் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். நான் பார்க்கிறேன், எல்லோரும் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் டிவிஎஸ் ஹைதர் அவர்கள் தான் ஸ்பான்சராக இருக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், பிரிந்திருக்கிற தமிழர்களை எல்லாம் நிகழ்ச்சியின் மூலமாகவாவது ஒருங்கிணைக்கிற வேலையை ஹைதர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக நான் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமாக இன்றைக்கு பேசுகிற போது நான் என்னை பற்றி ஹைதர் அவர்கள் சொன்னார்கள். நான் சொல்ல வேண்டும், நான் தொடர்ந்து கல்வியை தவிர வேறு எந்த விஷயங்களிலும் பேசுவது இல்லை. அது தொடர்பான நிகழ்வுகள் இல்லாத எவற்றிலும் நான் கலந்து கொள்வது இல்லை என்று முடிவு செய்திருக்கிறவன். இருந்தாலும் கூட இன்றைக்கு ஹைதர் அவர்கள் பேசினார். நான் இங்கே இருக்கிற உலமாக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இவர் பேசிய பேச்சை நாம் ஜும்மா பயானில் சொன்னால் போதும், முஸ்லிம்கள் தர்மம் செய்கிற எண்ணம் வளரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமாக அவர்கள் சொன்னார்கள். நமது எவ்வளவு பேர் டிஜிபி ஒரு நிகழ்ச்சியில ஒவ்வொன்றையும் பார்த்து அவரோடு பழகியவர்கள். டிஜிபியாக 25 ஆண்டுகள் அவரோடு நட்பாக இருக்கிற அலெக்சாண்டர் வந்திருக்கிறார், என்னை அழைக்கிறார். நமது சகோதரர் பசியில்லா தமிழகம் அலியை அழைத்திருக்கிறார். அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அவர் ஊரிலே ஒரு வயதான எஸ்டர் என்கிற கண் தெரியாத வயதான ஒரு மூதாட்டி ஹைதர் அவர்களின் கையை தொட்டு தடவி பார்த்தார் என்று சொன்னார்கள். எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. நான் படித்தது, ஒரு மேலை நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவர் இருந்தார். அவர் தன் மகிழ்ச்சிக்காக எல்லையில்லாத அளவு பணம் சம்பாதித்தார். அவர் மனதிலே அமைதி இல்லை என்று சொல்லி அவர் தீவுகளுக்கு போனார், மலைகளுக்கு போனார், உல்லாச சுற்றுப்பயணங்கள் செய்தார், கடலில் ஒரு யாட்ச் விலைக்கு வாங்கி இருந்தார். எங்கும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை என்று அவர் நண்பர்களிடம் சொன்னபோது அவர் நண்பர் சொல்லுகிறார், ஒரே ஒரு முறை ஆப்பிரிக்காவுக்கு வாருங்கள், கண் தெரியாத கால் இல்லாத மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவரை அழைத்து செல்கிறார். அங்கே போனதும் 2 காலும் இல்லாத ஒரு சிறுவனுக்கு அவர் செயற்கை காலை வாங்கி கொடுத்து அவர் நின்ற போது அந்த சிறுவன் எழுந்து நின்று வாங்கி கொடுத்த அந்த வெள்ளைக்காரரை அருகிலே அழைத்து முகத்தை 3 நிமிடங்களுக்கு மேல் பார்த்துக் கொண்டிருந்தார். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய்
என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னானாம், நாளை அவரும் நானும் இறந்து நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் இறைவனின் முன்னால் நிறுத்தப்படுவோம். அப்போது இவருக்காக நான் இறைவனிடம் பேசுவதற்கு முகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார் என்பதை நான் புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அதை ஹைதர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நமது சகோதரர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னை பொறுத்தவரையில் வணங்குவதற்காக அல்லது வழிபாட்டுக்காக பிரார்த்தனைக்காக ஒன்றாக உயர்கிற இரண்டு கரங்களை விட மனிதனுக்கு உதவுவதற்காக நீளும் ஒற்றை கை உயர்வானது என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறவன் நான். இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். மிக அற்புதமாக தமிழர்கள் அமைப்பு பல உதவி செய்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற வகையில் ஷாஜகான் அவர்கள் தூதரகத்திலே இருந்து பணி செய்திருக்கிறார் என்பதை நான் நேற்று பார்த்தேன். அலி அவர்கள் செய்ததையும் பார்த்தேன். எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு ஹைதர் அவர்கள் வந்திருக்கிறார் என்ற வளர்ச்சியை இங்கே பேசினார்கள். எந்த மனிதனையும் காற்று தூக்கி கொண்டு போய் மேலே நிறுத்தாது. எந்த மனிதனையும் காற்று தூக்கி கொண்டு போய் மேலே நிறுத்தாது. நாம் பாய்மர படகில் போகிற போது காற்றின் திசையில் செயல்படுவதற்கான உக்தி தெரிந்தவன் மட்டும்தான் அடைய வேண்டிய இடத்தை அடைவான். ஹைதர் அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதற்காக வாழ்த்து அல்ல, வளர்கிறவர் எல்லோரும் வாழ்த்துக்கு தகுதி கூடியவர்கள் அல்ல. யார் தலைவர் என்று சொன்னால், அவர் அரசியலுக்கு ஆசை இல்லை என்று சொன்னாலும் கூட, இங்கே குவைத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒற்றை தலைவராக, ஒற்றை தமிழராக ஹைதர் உயர்ந்திருக்கிறார். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி இன்று என்று சொன்னால், ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்து ஹைதர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். இந்தியாவிலே இன்றைக்கு மகாராஷ்டிர மாநிலத்தில் சேரியில் பிறந்த ஆர் கவாய் என்பவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராக அமர்ந்திருக்கிற வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக, தலைமை நீதியரசராக அமர்ந்து வாழ்த்து சொன்ன வழக்கறிஞர்களுக்கு ஜெய் பீம் என்று சொல்லி நன்றி சொல்லுகிற ஒருவர் இன்றைக்கு தலைமை நீதியரசராக இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. தலைவனுக்கு அழகு என்பது தான் உயர்வதல்ல, தான் உயர்ந்த பிறகு மற்றவர்களை உயர்த்துவதற்கு யார் கரம் கொடுத்து உயர்த்துகிறானோ அவர்தான் தலைவர். இங்கே அவரை பற்றி பேசுகிற போது எல்லோரும், அவர் பேசுகிற போது எனக்கு வந்தது, ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகாவாம் பேரறிவாளன் திரு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஒரு பேரறிவாளன் அறிவுள்ளவனுக்கு செல்வம் என்று சொன்னால், எப்படி ஊரில் இருக்கிற கிணற்றில் எல்லோரும் நீர் எடுத்து செல்வார்களோ அப்படி அவருக்குடைய செல்வம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பயன் மரம் உள்ளூர் படுத்தற்றால் செல்வம் நயமுடையான் கண்படின் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இரண்டு இடத்தில் மீண்டும் வள்ளுவர் சொல்லுகிறார், மருந்து ஆகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையாளன் கண்படின் என்று சொல்கிறார். மூன்று இடத்தில் சொல்லுகிறார். பெருந்தகையாளன் என்று சொல்லுகிறார், பேரறிவாளன் என்று சொல்லுகிறார், நயமுடையவர் என்று சொல்லுகிறார். மூன்று இடத்தில் காரணம். ஒரு மரம் எப்படி எல்லாவற்றையும் பிறருக்கு பயனாக தருகிறதோ, மரத்தில் இருக்கிற மர பழங்களை மரம் சாப்பிட முடியாது. மரம் தனக்கு நிழல் தருவதில்லை, மற்றவர்களுக்குத்தான் நிழல் தருகிறது. அப்படி இன்றைய ஹைதர் அவர்கள் பேரறிவாளனாக, நயமுடையவர்களாக, பெருந்தகையாளனாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார். அவர் 25 ஆண்டுகள் அல்ல, இந்த நிறுவனம் 50 ஆண்டுகள் வளர வேண்டும், 100 ஆண்டுகள் வளர வேண்டும் என்று உங்களின் எல்லோரின் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். செய்க பொருளை என்றுதான் வள்ளுவர் சொல்லுகிறார். தமிழ் நமக்கு பரதேசம் போக சொல்லித் தரவில்லை. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனில் கூறியது இல் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் முதலாக இரும்பை பயன்படுத்தியவர்கள் என்று அகழ்வாராய்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார். வள்ளுவரும் திருக்குறளும் என்பது வாசிக்க மட்டுமல்ல, வாழ்வியல் அடையாளம் என்பதற்காக அந்த குறளை சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது,
செருணர் செருக்கருக்கும் எஃகு என்று வள்ளுவர் கல்வியை சொல்லுகிறார். 1000 ஆண்டு கால அடிமைத்தனத்தை 10-100 தலைமுறையாக இருந்த அடிமைத்தனத்தை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இங்கே நாங்கள் இருக்கிறீர்கள், நீங்க இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கிறீர்கள். நான் இங்கே உங்களிடம் சொல்லுவதெல்லாம் புலம்பெயர்தல் என்று சொல்லுவது வேதனையானது. வேலைக்காகவோ அல்லது அரசியல் சார்பாகவோ கொடுமையான நேரங்களிலோ தன் நாட்டையும் ஊரையும் விட்டு புலம்பெயர்தல் என்பது எவ்வளவு வேதனையானது என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் உங்களிடம் கேட்கிறேன், ஒவ்வொருவரும் ஏன் எது உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது? வேலைக்காக, ஓட்டுநராக, கட்டட தொழிலாளர்களாக இங்கே பாலைவனத்துக்கு உங்களுக்கு எது கொண்டு வந்திருக்கிறது? நீங்கள் நினைத்து பாருங்கள். கடையிலே போய் செருப்பு வாங்க போய் செருப்பு காலணியிலே இருக்கிற விலைப்பட்டியலை பார்த்து விட்டு பாக்கெட்டில் பணம் இல்லாதனால் ஏக்கத்தோடு வந்த நிலை என் மகனுக்கு வரக்கூடாது என்ற உங்களின் கவலை உங்களை இங்கே புலம்பெயர வைத்திருக்கிறது. அப்பா பட்ட கடன், அம்மா பட்ட கடன், அக்காவுக்கு கல்யாணத்துக்கு வாங்கிய கடன் அடைபடுவதற்காக வாலிபத்தை தொலைத்து இங்கே நீங்கள் வருகை இருந்திருக்கிறீர்கள். மகனே, நீ படித்து வீட்டு கஷ்டமெல்லாம் போகும் ஆனால் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நீ பிறந்த வீடு அடமானம் இருக்கிறது. அடமானத்தில் பற்று கணக்கில் இருக்கிற உன் வீட்டை மீட்ட வேண்டும் என்ற பற்றுத்தான் உங்களை ஆடு ஜீவிதமாக எல்லோரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார். நாம் வருகிறோம், நாம் உழைக்கிறோம், நாம் பொருளீட்டுகிறோம். எல்லாம் கடந்து ஒவ்வொரு முறையும் வாங்குகிற போது வாங்கும் சம்பளத்தில் மீதம், அவர் அழகாக சொன்னார்களே, நீங்கள் சம்பளத்தை சேர்த்து சேர்த்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று நீங்கள் செய்கிற முதல் செலவே தர்மமாக இருந்தால், ஒரு நெல்மணி எப்படி 100 நெல்மணியாக வளருமோ அப்படி உங்கள் செல்வம் வளரும் என்பதன் எடுத்துக்காட்டு டிவிஎஸ் ஐதர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சின்ன வயதில் இருந்து பார்த்திருக்கிறேன். வீட்டுக்கு வருவார். உங்கள் இந்த புலம்பெயர்ந்து போனவர்களை பற்றி சொன்னால், வீட்டை அனுப்புவார்களே, எல்லோரும் அனுப்புகிற போது அண்ணன் வருவார், மச்சான் வருவார், எல்லோரும் பெட்டிகளை கொண்டு வந்து வழி அனுப்பி வைப்பார். போய் வருவா. இந்த பாடல் எனக்கு எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. வழிப்பயணத்துக்கு தமிழிலே அற்புதமான பாடல்கள் உண்டு. கத்தாளம் காட்டு வழி, கல்லுப்பட்டி ரோட்டு வழி பாடல் கேட்டிருக்கீங்களா? நாம் ஒரு பாடலை கேட்கிற போதெல்லாம் கண்ணில் நீர் வழியும். விடைகுடு எங்கள் நாடே என்கிற பாடல். விடைகுடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பணமரக்காடே, பறவைகள் கூடு, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. அத்தை மகனே போய் வரவா. நீங்கள் வருகிற போதெல்லாம் உங்களுடைய மனைவியின் எண்ணத்தை கொண்டு வருகிறீர்கள், உங்கள் உள்ளத்தை தந்து விட்டு வருகிறீர்கள். இந்த மகிழ்ச்சி, இந்த கவலை திரும்ப வருகிற போது, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற போது ஒரு பாடல் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பழைய சுசீலம்மா பாட்டு. அது இவர் கூட பாடினார். இந்த பாட்டு யாவும் வரல. ஒரு சுசீலம்மா பாட்டு ஒன்று வரும், அழகான பாடல். நாவலீஃபா கூட அதை வச்சு பாடியிருந்தார். அது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா, உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார். கரெக்டா? என் உள்ளவனும் மாளிகையில் உன்னை என்று யார் நுழைவார் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதே நாவலீஃபா பாடுவாரு, நெஞ்சமே நினைக்கையிலே உருகுதம்மா நெருப்பை போடுன்னு ரசூல்லாவோட கடைசி நாள். அந்த பாட்டை வச்சுட்டு நான் 10th படிச்சது 1981. அப்ப நான் 9th படிக்கிறப்போ 10வது படிச்ச எனது மூத்த மாணவர் அந்த பாட்டை பாடுவார். அதை மட்டும் பாடுறேன். எங்கள் அண்ணன் குவைத்தினிலே கல்லும் மண்ணும் சுமந்து கொண்டு மாதம் ரூபாய் 3000 மணியாடல் அனுப்பி வைத்தார். அந்த சோகம், அந்த பாட்டு கேளுங்க, அந்த ராகம் வரும். மாதம் ரூபாய் 3000 மணியாடல் அனுப்பி வைத்தார், நாங்கள் அந்த பணத்தை எல்லாம் சீட்டாடி தொலைத்து விட்டோம் எழுதியிருப்பார். நான் 10th படிக்கிறப்போ
நீங்கள் பணம் அனுப்புகிறீர்களே உங்கள் வீட்டுக்கு, அந்த பணம் சரியான முறையில் செலவிடப்படுகிறதா என்கிற அக்கறையும் உங்களுக்கு இருந்தாக வேண்டும் என்கிற கவலைக்காக உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். எல்லா வாழ்க்கையில் முன்னேற்றமும் நீங்கள் இங்கே வருகிற போது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் டிவிஎஸ் ஐயர் அவர்களை பொதுவாக நீதிபதிகளாக இருப்பவர்களோ, காவல்துறையில் உயர் பதவியில் இருப்பவர்களோ, தனியார் நிறுவனங்களின் வெற்றி விழாக்களில் பேச மாட்டார்கள் இல்லையா? ஆனால் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, அவர் செய்து கொண்டிருக்கிற செயலை நாங்கள் பார்க்கிறோம் என்பதுதான். முக்தார் அவர்கள் அழகாக இங்கே பேசுகிற போது சொன்னார், முதலாளிகள் எப்படி பணம் ஈட்டுகிறார்கள் என்பது தெரியாது, 10 பேருக்கு உதவி செய்வதை படம் எடுத்து போடுவார்கள் என்று அவர் இங்கே பேசினார். ஆனால் டிவிஎஸ் ஐயர் அவர்கள் அவர் பணம் கொடுத்து உதவவில்லை. அவருடைய எண்ணம், அவர் எப்படி ஓட்டுநராக வந்து உயர்ந்து இங்கே நின்று எல்லோருக்கும் கொடுக்கிறாரோ, அவர் இங்கே 2 கிலோ தங்கம் 2.5 கிலோவாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னபோது அன்பு சகோதரர் பொத்துவில் அஸ்வின் அவர்கள் என் அருகிலே இருந்து, சார் எவ்வளவு செலவாகுது பாருங்க. கேட்கிற நமக்கே கஷ்டமா இருக்கு. கொடுக்கிறவர் சிரித்துக் கொண்டே கொடுக்கிறார். கொடுப்பது மட்டுமல்ல, அவர் கொடுக்கிறார் என்பதற்காக நாங்கள் பாராட்ட வரவில்லை. கொடுக்கிற இடத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறாரே, அதற்காகத்தான் பாராட்டுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உங்கள் மனதை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது எல்லோரும் இருட்டை பார்ப்பார்கள், இருட்டாக இருக்கிறது என்று பயந்து கொண்டிருக்கிறவன் தோற்று போய்விடுவான். ஒரு அற்புதமான கவிதை உண்டு, இருட்டாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் யார் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறானோ அவன் தான் சமூகத்துக்கு தேவை என்று அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பவராக நம்முடைய ஹைதர் அவர்கள் இருக்கிறார். ஆனால் அவரும் எப்படி இருந்தார்? எல்லோரும் இருட்டு என்று பயந்த போது இருட்டாக இருந்தாலும் பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது என்கிற பார்வைதான் அவரை உயர்த்தி இருக்கிறது. நம்முடைய பார்வையை யார் மாற்றவர்களோ, ஒரு அற்புதமான கவிதை உண்டு. கடந்த காலம் சாம்பல் நிறைந்த ஒரு பாத்திரம், கடந்த காலம் சாம்பல் நிறைந்த ஒரு பாத்திரம், நேற்று என்பது வீசிவிட்ட காற்று, மேற்கில் வீழ்ந்த சூரியன், இவ்வுலகில் அதை தவிர இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை, எதிர்காலம் என்ற கடலும் வானும் தவிர உங்களை அழைப்பதற்கு எதுவுமே இல்லை என்று ஒரு கவிதையை நான் படித்திருக்கிறேன். கருணை என்பது அவர் சொன்னதை போல, கருணை என்பது பிச்சைக்காரர்களுக்கு காசை விட்டெறிவது அல்ல, பிச்சைக்காரர்களை உருவாக்கும் இந்த சமூகத்தின் அடித்தளம் மாற வேண்டும் என்று புரிந்து கொள்வது என்று மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார். அந்த வேதனை தான் முக்தார் அவர்கள் பேசுகிற பேச்சில் இங்கே வெளிப்பட்டது. வரிசையாக நின்று தர்மம் கொடுப்பதால் எதுவும் மாறிவிடாது. ஆண்டாண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்து கொடுத்தும் ஜகாத்து வாங்கிக் கொண்டேதான் இருக்கிறான். அடித்தளம் ஏன் என்று மாறுகிற சிந்தனை எப்போது வருகிறதோ அதுதான். தவறுகளை சுட்டி காட்டுகிற போது நான் கோபமாக சொன்னதற்காக வருத்தப்படக்கூடாது. நான் என் மனைவி நீதிபதி தான், அவர் என்னிடம் சொல்லுவார், எப்போதும் உனக்கு இங்கே என்ன தோன்றுகிறதோ உடனே பேசிவிடாதே, இந்த இடத்தில் நிறுத்தி பேசி என்று சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில் நிறுத்தி பேசி பழக்கமே இல்லை. என்ன தோன்றுகிறதோ அதை சொல் என்ற தந்தை பெரியாரின் புத்தகங்களை படித்து வாழ்க்கையில் வளர்ந்தவன் நான். எனவே எந்த இடத்திலும் சிரித்து விட்டு போவதற்காக மட்டும் நாம் வருவதில்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒருவனை அவனுக்கே அறிமுகம் செய்து வைக்கிறது. பிரச்சனை வாழ்க்கையில் வந்தால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுகிற வழி என்ன என்பதை உங்களுக்கு பிரச்சனை சொல்லி தரும். திருக்குறானில் தான் சொல்லி இருக்கிறது, இறைவன் உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த கஷ்டத்தையும் தரமாட்டான். ஒரு சிரமம் வருகிறது என்று சொன்னால், அவர் சொன்னார்களே, முதலாக கத்தருக்கு போயிருக்கிறார், பிறகு அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறார். ஒரு முறை தோற்று போய்
திரும்ப நாட்டுக்கு போனவர்கள் திரும்ப இன்னொரு நாட்டுக்கு போகிற தைரியம் பலருக்கு வராது. அதோடு முடிந்து போய்விடுவார்கள். ஒரு இடத்தில் துரத்தப்படுகிற போது அவருடைய புத்தகத்தை படிக்கிற போது நம்ம திருக்குறள் அன்வர் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்தை படிக்கிற போதுதான் ஒரு ஐஸ்கிரீம் கடையில போய் ஏஜென்சி கேட்கிறார். அது கிடைத்திருந்தால் ஒரு வேலை கேட்கிறாரோ அது கிடைத்திருந்தால் அதோடு முடிந்து போயிருப்பார். அவர் எப்போது துரத்தப்படுகிறாரோ அந்த இடத்திலே தான் எழுந்து நிற்கிறார் வாமன ரூபத்தில். அதில் நாம் கற்றுக்கொள்வது பாராட்டி விட்டு போவதற்கு அல்ல, அது பாராட்டி விட்டு போவதற்கு அல்ல, இதில் நீங்களும் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. 2 நாள் நான் பார்த்தேன். 2 நாள் நான் பார்த்ததை மட்டும் 5 நிமிடத்தில் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நீங்கள் முதலிலே தீர்மானம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பார்த்தேன் இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ 2 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது உங்கள் தீர்மானம் தான். வெற்றி பெற வேண்டும் என்று நீ முடிவு செய்தால் வெற்றி பெறுவாய். தோல்வி அடைந்து விடுவேன் என்று பயந்தால் தோல்வி அடைந்து விடுவாய். வெற்றி பெறுவேனோ என்று அஞ்சினால் வெற்றி பெற மாட்டேன். எதுவாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே ஆவா என்று பகவான் கண்ணன் கீதையில் சொன்னதாக படிக்கும். இந்த வார்த்தை எல்லா மதங்களிலும் உண்டு. இறைவன் என்ன நினைத்தான் பார்க்கிறான், செயல்களில் அல்ல என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார். பைபிளும் இதே வசனத்தை சொல்லுகிறது. ஜென் பௌத்தத்தில் எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் மைண்ட், வாட் டு யூ திங்க் யூ பிகம் என்று சொல்லுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எனது பாட்டன் வள்ளுவர் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பிரிந்து சொல்றான். நினைச்சதை நினைச்சபடியே நீ அடைவாய் உன் எண்ணம் உறுதியாக இருந்தால். அப்ப நாம் ஏன் தோற்கிறோம் என்று சொன்னால் வெற்றி பெறுவோமா என்கிற அச்சம் தோற்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நேற்று காலையில் வந்தேன். எழுதப்பட்ட இலக்கு எவனிடம் இருக்கிறதோ அவன் தோற்க மாட்டான் என்பதற்கு ஹைதர் உதாரணம். நேற்றிலிருந்து பார்க்கிறேன், எழுதி வைத்துக் கொள்கிறான். எழுதிய பேப்பரை மாற்றுகிறான். இலக்கு உயர்வானது வருகிற போது பழைய இலக்கை மாற்று. செய்யும் காரியத்தை விட அது செய்யும் நோக்கம் வலிமையானது. இங்கே பாராட்டு நிகழ்ச்சி மட்டுமல்ல, எந்த நோக்கத்துக்காக செய்வது அந்த நோக்கம்தான் அவரை வெற்றி பெற வைக்கிறது. அதே மட்டுமல்ல, தொடர்ந்து பரிசீலனை, முக்கியமானவற்றை வரிசைப்படுத்துதல். முக்தார் நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கார், அவரை பக்கத்தில் கூப்பிட்டு கேட்கிறார். அன்வர் கூப்பிட்டு கேட்கிறார், அலி கூப்பிட்டு கேட்கிறார். இத்தனையும் சின்னாவை கூப்பிட்டு எதுக்கு, எத்தனையும் இந்த நிகழ்ச்சியை எது, அப்புறம் திட்டங்களை எழுதி வைத்துக் கொண்டு அவர் அதே மாதிரி நான் இன்றைக்கு சொல்லாமல் போய்விடக் கூடாது. அன்பு சகோதரி ஃபாத்திமா அவர்களின் பங்களிப்பை நாம் பாராட்டாமல் போய்விடக் கூடாது. எல்லோரும் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்று ஒரு வார்த்தையில் ஃபாத்திமாவின் பங்களிப்பை நிறுத்திவிடக் கூடாது. சகோதரி ஃபாத்திமா கூடையே இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, அதாவது பெரிய காரியங்களை சிறிய சிறிய செயல்களாக எழுதி கொண்டு அதை செறிவுபடுத்திக் கொண்டு சேரும் இடத்தை தீர்மானித்து எல்லாவற்றுக்கும் மேல்விட அவரே சொன்னார் நேற்று, வேலை நேரத்தில் வேலை செய், மகிழ்ச்சியாக இருக்கிற போது மகிழ்ச்சியின் உச்சமாக. இவ்வளவு பணி சுமைகளுக்கு இடையில் நேற்று எல்லாம் அழைத்து சென்று அற்புதமான விருந்து கொடுத்தார். உண்ட மயக்கம் தொண்டனுக்கே உண்டு. நான் கூட சொன்னேன், உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு, இந்த குண்டனுக்கு இல்லாமலா போய்விடும், தூங்கலாம் என்று எனக்கு துணையாக கவிஞர் அஸ்வினையும் அழைத்து நாம் தூங்கலாமா என்று கேட்டேன். இல்ல இல்ல போலாம் வாங்க. 36 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர் கடலிலே போகிற பாலத்தை கொண்டு போய் காட்டினார். அங்கே நமது ஆர்ஜே அற்புதமான சாரா பாட்டு, இடையில இவர் அப்பப்ப கமெண்ட், குட்டி கமெண்ட், நம்ம ஆர்ஆர் பிரியாணி எதிர்பாட்டு எசப்பாட்டு. அப்போ முக்தார் அப்பப்போ சோர்ந்து போற இடத்துல எடுத்து கொடுக்கிறது டூனை நான் வந்து சகோதரி ஃபாத்திமா அவர்களிடமும் ஹைதர் அவர்களிடமும் சொன்னேன். நான் 92 கல்லூரியை விட்டு வெளியே வந்தேன்.
அதற்கு பிறகு இப்படி சிரித்தேனா என்று எனக்கு நினைவே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, பின்னால இருந்து பாத்திமா கூட அழகா பாடுறாங்கிறத அன்னைக்கு தான் பார்த்திருக்க இல்லைங்களா? இவங்களே நல்லா பாடுறாங்களேன்னு அந்த 3 பேர் அவங்களோட இருந்து, எங்க அவங்க 3 பேர் இவங்களே நல்லா பாடுறாங்க. இது எதை காட்டுதுன்னா, வேலை செய்யறப்போ வேலையில சுத்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ காம்ப்ரமைஸ் பண்ணாத மகிழ்ச்சியாக, நாளைக்கு வேலை இருக்கிறதே என்று சொல்லி இன்றைக்கு நாம் செத்து போய்விட முடியாது. நாளைக்கு இருக்கிற வேலைக்கு திட்டமிடு, இன்று மகிழ்ச்சியாக இருக்கிற போது மகிழ்ச்சியாக இரு என்கிற செயல்பாடுதான் இந்த வெற்றிக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியையும் உயர்த்தி இருக்கிறது. சொல்லவே கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். முக்தாரும் நானும் அவரிடம், ஆனால் அதையும் சொன்னார். அவர் நிகழ்ச்சியிலே அழைப்பாளராக இல்லை, உடன் வந்தவர் மரணித்தார் என்பதற்கு துடித்து போனார். இவ்வளவை நான் புகழ்வதற்கு எந்த தேவையும், தனிப்பட்ட தேவையும் எனக்கு இல்லை. நான் நேராக பார்த்தேன், இவ்வளவு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்துவிட்டு தள்ளி வைத்து விடலாமா என்று கேட்டார். அவருடைய ஆட்கள் பம்பரமாக டிவிஎஸ் ஹைலர் குரூப் 100 ஆண்டுகள் அல்ல 200 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடக்கும் என்பதற்கு அங்கே பணியாளர்களே சாட்சி. என்ன அற்புதமாக பம்பரமாக பணியாற்றி அவர் ஷாஜகான் தான் கேட்டேன். வந்து உட்கார்ந்துட்டு என்ன செய்யணும், அப்படியே அப்படியே ஒரு வாட்டுக்கு பார்த்தா டீ குடிச்சிட்டு இருக்காதான் நினைச்சேன். இல்லையா, அங்க இருக்கவங்க சொல்றாங்க, அது அப்படியே டீ சாப்பிட்டுட்டு, அவர் பேர் என்ன, பரிசு கூட வாங்கினாரு. அவர் பேர் என்ன, அலிபாய். அலிபாய் இருக்கார். போன் பண்றாரு. இவர் டீ சாப்பிட்டுட்டே ஷாஜகான் சொல்றாரு, நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க ஏதாவது அமைப்பில் இருக்கீங்களான்னு. அப்பதான், இல்ல சார், நான் இங்க தூதரகத்தில் பணியாற்றேன். பரவாயில்ல, இந்திய தூதரகம் அற்புதமாக வேலை செய்கிறது என்பதற்கு ஷாஜகானுக்கு நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நாம் பாராட்டுகளை சொல்கிறோம். நீங்கள் பாராட்டுவது மட்டும் தாமதம் செய்து விடாதீர்கள். நல்ல விஷயங்களை பாராட்டாமல் போனால் தீய விஷயங்கள் முன்னால் வந்து நின்றுவிடும். எனவே நன்மையை பார்க்கிற போது பாராட்டுங்கள். பாராட்டுவதன் மூலமாக செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்லி நான் விரைபெறுகிறேன். இங்கே நிறைய அமைப்புகள் இருக்கிறது. எல்லா அமைப்புகளுக்கும் ஹைதர் சார் தான் ஸ்பான்சர் செய்கிறார். எல்லோரும் பூவை பார்த்த வண்டாக அவரை சுற்றுகிறீர்கள். எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு லாஸ்ட் காஸ்டவே என்கிற ஒரு திரைப்படம் நான் பார்த்திருக்கேன். காஸ்டவே, ஒரு விமான விபத்து விழுகிறது, எல்லோரும் செத்து போகிறார்கள், ஒரே ஒரு மனிதன் மட்டும் பிழைத்துக் கொள்கிறான். தனியாக அந்த தீவில் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அவனுக்கு. அங்கே இருந்த கனிகளை சாப்பிட்டுக் கொண்டு நான் உயிர் பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு வருகிறது. தன் மனைவியின் புகைப்படத்தை எடுத்து வைக்கிறார், குழந்தைகளின் புகைப்படத்தை எடுத்து வைக்கிறார். பேசுவதற்கு தொலைபேசி இல்லை. எல்லாவற்றையும் ஒரு படத்தை வரைந்து அந்த படத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பல ஆண்டுகள் கழித்து தனது சொந்த ஊருக்கு போகிறார். காஷவே என்கிற சினிமாவில் சொந்த ஊருக்கு போன நேரத்தில் தன் கணவர் வருவார் என்று பல நாட்கள் காத்திருந்து, இந்தியாவிலே ஐபிசி சட்டத்தின்படி 7 ஆண்டுகள் கணவனோ மனைவியோ ஒரு மனிதன் காணாமல் போனால் லீகலி டெட் என்று டிக்ளேர் பண்ணிடுவார். 7 வருஷம் எங்க இருக்கான்னு தெரியலன்னா அவர் இறந்ததாக அறிவிக்கப்படுவார் என்று சட்டம் சொல்லுகிறார். அவர் மனைவி காத்திருந்து பிறகு 2வது திருமணம் காரியமெல்லாம் முடிந்து செய்து கொள்கிறார். மகன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நிறுவனம் நன்றாக நடக்கிறது. அவர் அப்போதுதான் செய்கிறார், நான் போனால் எல்லாமே போய்விடும் என்று நினைத்தது தவறு. எல்லா வாழ்க்கையும் இயல்பாகத்தான் இருக்கிறது. இதை நான் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்காக சொல்கிறேன். முதலில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக யார் இருக்கிறானோ, மகிழ்ச்சியாக யார் இருப்பதாக உணர்கிறானோ அவன்தான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், துபாயை போல பணத்தை வீணாக்குகிற வாய்ப்புகள் இங்கே குறைவு என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட நீங்கள் எல்லோரும் சந்தித்துக் கொள்ளுகிற போது இங்கே புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்குங்கள்.
ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் படியுங்கள். 15 நிமிடம் 7 பக்கம் படிக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகம் படிக்கலாம். 200 பக்கம் தான் புக்கு வருது. ஒரு புத்தகம் படியுங்கள். நான் ஹைதர் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது, அவர்களிடம் ஒரு தர்மமாக நமது ஜின்னா கேட்டார், அடுத்து ஜியாவுதீன் கேட்கிறார் என்று நினைக்கக்கூடாது. இங்கே உங்கள் அலுவலகத்தில் அல்லது யாராவது ஒரு அமைப்பு இருந்தால் உங்கள் அலுவலகத்தில் இடத்தில் புத்தகம் வைப்பதற்கு அலமாரி வாங்கி கொடுங்கள். எல்லா புத்தகத்தையும் வையுங்கள், வாங்கி படியுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி எனது பங்களிப்பாக என்றும் தமிழர் தலைவர் தந்தை பெரியார் என்ற புத்தகத்தை குவைத் தமிழர்களுக்கு, மனிதர்களுக்கு நான் வழங்குகிறேன். இந்த 25ஆம் ஆண்டு நிகழ்ச்சியின் அடையாளமாக நான் இந்த புத்தகத்தை ஹைதர் சார் அவர்களும் உங்களுக்காக வழங்குகிறேன்.